என் தம்பி மகனுக்கு ஸ்டடிஸ் டேபிள் ரொம்ப நாளாக வந்து ஊருக்கு போன ட்ரிப் ஊருக்கு போகும்போதே உட்காந்து அத்தை நான் எழுத டேபிள் பார்த்திங்களா எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அத்தை, டெஸ்க் மார்க் பார்த்திங்களா சின்னதாக அதை மாதிரி உட்காந்து எழுதிட்டு இருந்தான். புக்கை வந்து நோட்டில் கட்டில் மேலே வச்சு தலைமை சாச்சு வச்சு அதில் உட்காந்து நான் எப்படி எழுதிக்கிறேன்னா எனக்கு எழுதுறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்திங்களா அத்தை அப்படின்னா. ஆனால் அத்தை உனக்கு வாங்கி தரேன், டேபிள் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னா டேபிள் ரெடி ஆகிடுச்சு. இதான் புக்கு இதில் வச்சுக்கலாம், நோட்டை இதில் வச்சு வச்சுக்கலாம், நம்ம இதுலேயும் உட்காந்துக்கலாம், மடக்கியும் வச்சுக்கலாம். ஸ்டடி முடிஞ்சோன்னா மடக்கி வச்சுக்கலாம், ஃபுல்லாகவே மடக்கிடலாம், இதையும் மடக்கிடலாம், உட்கார சீட்டையும் மடக்கிடலாம். ஜார்ஜ் குட்டி அத்தை உனக்கு டேபிள் ரெடி பண்ணிட்டு செல்லம். என் தம்பி மேலே ரொம்ப பிடிக்கும், என் மேலே ரொம்ப அவ்வளோ பாசம் உண்டு எனக்கு. அத்தை அத்தை அத்தைன்னு அப்படி பாசமாக இருப்பான் செல்லக்குட்டி. சரி நம்ம பாசம் நல்லா படிக்கவும் செய்வான். அவன் பாடுக்கு வந்து ஹோம்ஒர்க் அவங்க அம்மா சொல்லவே தேவையில்லை, அவனாக போய் எழுதுவான், படிப்பான், படித்து முடிச்சுட்டு எழுதி முடிச்சுட்டு எல்லாம் படித்து முடிச்சுட்டு அங்கே கீழே வருவான். மொபைல் பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கும், டிவி பார்ப்போம், டிவி பார்த்தா நான் ஹோம்ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு போயிடுவான். அப்படியே உட்காந்து பார்க்கும்போது தான் அவன் பார்த்தது அவனுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. எழுதுகிற டேபிள் கீழே உட்காந்து ஒரு டேபிள் பிடி உட்காந்து ஒரு டேபிள் பிடி எழுதுங்க அந்த மாதிரி இருந்தது. ஸோ செல்லக்குட்டிக்கு ரெடி ஆயிடுச்சு. அத்தை உனக்காகவே இதை வீடியோ எடுத்து போகிறேன்டா செல்லம். ஜார்ஜ் குட்டி என் தங்க குட்டி, அருமையான பையன்.